ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Samayal. இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப புதுசான இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்க ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். பொதுவாக நம்ம பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் 65 எல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா குக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பன்னீர் சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக ரப்பர் மாதிரி இருக்கும். அதே மாதிரி மசாலாவெல்லாம் பன்னீரோட ஒட்டி பிடிக்காமல் தனித்தனியாகவே இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ பன்னீர் உங்களுக்கு நல்ல சாஃப்டாகவும் இருக்கணும், அதே சமயம் மசாலாவும் நல்லா ஏறணும்னா இதை நீங்கள் கிரேவியில் சேர்க்குறதுக்கு முன்னாடி இதில் நல்ல சூடான தண்ணி சேர்த்துக்கங்க. இந்த பன்னீர் மூழ்கிற அளவுக்கு தேவையான தண்ணி சேர்த்தாலே போதும். அதே மாதிரி தண்ணி வெது வெதுப்பாக இருக்கக்கூடாது, நல்ல சூடாக இருக்கணும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நீங்கள் வீட்டில் வாங்கின பன்னீராக இருந்தாலும் ஓகே தான், இல்லை கடையில் வாங்கினதாக இருந்தாலும் ஓகே தான். ரெண்டுத்துக்குமே இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ அடுத்து இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு இந்த பன்னீரை மட்டும் நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலாவில் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா இதை 5 நிமிஷம் மட்டும்தான் குக் பண்ணணும். 5 நிமிஷத்தில் இது சூப்பராக வெந்துடும். அதுக்கும் மேலே நீங்கள் குக் பண்ணிட்டீங்கன்னா இது ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பன்னீரில் ரெசிபி செய்யும் போது இப்போ நான் சொன்ன டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷோட கலரை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்கான கலரில் நெயில் பாலிஷ் போடணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு நெயில் பாலிஷ் ரிமூவர் கண்டிப்பாக தேவைப்படும். சப்போஸ் உங்ககிட்ட நெயில் பாலிஷ் ரிமூவர் இல்லை அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ட்ரை ஆயிருச்சு. இது போட்டு 2 நாளைக்கு அப்புறமா தான் இந்த கிளிப்பிங் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம் தான். உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த பர்ஃப்யூம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நெயில் பாலிஷில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 2-3 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா தொடச்சிங்கன்னா ஈஸியாகவே வந்துடும். ஒரு டிஷ்யூ இல்லைனா பழைய கிளாத் ஏதாவது இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதை கொஞ்சமாக டிஷ்யூவில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கூட தொடச்சிக்கலாம். ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்தி தான் துடைக்கணும், ஆனால் தொடச்சோன்னா சூப்பராக போகும். ஸோ நெயில் பாலிஷ் ரிமூவர் இல்லாத சமயங்களில் இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம புதினா, மல்லி, கருவேப்பிலை இந்த மாதிரி இலைகள்லாம் ஒரு டப்பாக்குள்ளே போட்டு ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். இதெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அதே மாதிரி நம்ம டப்பாவாக ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது குட்டி ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் நிறைய இடத்த அடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் இதோட பசுமை மாறாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். புதினாவில் இருக்கக்கூடிய காஞ்ச இலை, கருப்பான இலை எல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும். இல்லைனா மற்ற இலைகளும் சேர்ந்து கெட்டு போயிடும். இதை நம்ம காம்போடையே தான் வைக்க போகிறோம். ஸோ அடியில் இருக்க இலையை மட்டும் நம்ம பிச்சு எடுத்துடலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். இதில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கிளாஸ் தான் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் பிளாஸ்டிக் கப் இல்லை ஏதாவது வாட்டர் பாட்டில் இருந்ததுன்னா அதையே கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம புதினா எல்லாத்தையும் வச்சிடலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். இந்த காம்பு பகுதியில் மட்டும் தண்ணி இருந்தால் போதும். அடுத்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து இதை க்ளோஸ் பண்ணி நம்ம அப்படியே கிச்சன்லேயே வச்சுக்கலாம். ஆனால் அடுப்பு பக்கத்தில் ரொம்ப சூடான இடத்துலலாம் வைக்காமல் கொஞ்சம் குளிரான இடத்துல, அதாவது தண்ணியெல்லாம் வச்சுருப்போம்ல, அது பக்கத்தில் இதை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். புதினா மட்டும் இல்லை, மல்லி இலை, கருவேப்பிலை கூட நம்ம இதே மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இலைகளில் தண்ணி படாமல் காம்பு பகுதியில் மட்டும் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த தண்ணியை நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றிக்கிட்டே இருக்கணும். தண்ணியை மாற்றாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இலைகள் எல்லாமே அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக தண்ணியை மாற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சாலே போதும். ஃப்ரிட்ஜில் வைக்காமலேயே ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் காலையில் சாயந்தரம்னு எப்போ பால் காய்ச்சினாலும் சரி, அடுப்பு பக்கத்துலேயே நின்று தான் நம்ம காய்ச்சின மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டு அங்கே இங்கே நகர்ந்துட்டாலும் கூட ஒரு செகண்டில் பாலெல்லாம் டக்குன்னு பொங்கி வலிஞ்சிரும். ஸோ இந்த அடுப்பு ஃபுல்லாகவே நமக்கு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இனி அந்த டென்ஷன் நமக்கு கிடையாது. எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, பால் பாத்திரத்துலேருந்து பொங்கி வெளியில் வரவே கூடாதுன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. நம்ம பால் காய்ச்சும் போது கூடவே இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தையும் உள்ளே போட்டு வச்சுருங்க. இந்த பாத்திரத்தில் நான் எப்போவுமே 1/2 லிட்டர் பால் தான் சேர்ப்பேன்.
ஆனால் இன்றைக்கி வந்து 600 ml சேர்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நான் சின்ன அடுப்பில் வச்சு தான் காய்ச்சுவேன். இன்றைக்கி வந்து அடுப்பு வேகமாக எரிஞ்சாலும் பால் வெளியில் வராமல் இருக்கான்னு பார்க்குறதுக்காக இந்த ஸ்டவ்வில் இருக்கிறதுலையே பெரிய பர்னரில் வச்சுருக்கேன். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. ரொம்ப ஹையாகவும் வைக்கல, ரொம்ப குறைச்சும் வைக்கல. ஸோ பால் வந்து கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா பாத்திரத்துக்கு உள்ளேயே தான் கொதிச்சிட்ருக்கு, வெளியில் வரவே இல்லை. நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா பொங்கி வெளியில் வருது, ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது உள்ளேயே தான் கொதிக்குது. ஸோ நிறைய பேருக்கு இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். வீட்டிலையே நம்ம வந்து பிரெட் சாண்ட்விச் எல்லாம் பண்ணும்போது 2 பிரெட்டுக்கும் நடுவில் ஸ்டஃபிங் வச்சுட்டு தோசைக்கல்ல போட்டு டோஸ்ட் பண்ணி எடுப்போம். அந்த மாதிரி எடுக்கும்போது 2 பிரெட்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ஸ்டஃபிங் தனியாக பிரெட்டு தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ பிரெட் ஸ்லைசஸ் வந்து தனித்தனியாக பிரியாமல் ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று ஒட்டி நம்ம கடையில் வாங்கின சாண்ட்விச் மாதிரியே இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இதுக்காக தனியாக சாண்ட்விச் மேக்கர்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. பிரெட்டை வந்து தோசைக்கல்ல போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துட்டு அதை வந்து அப்படியே பிரெட் மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு வெயிட் வைக்கணும். ரசத்துக்கு மிளகு சீரகம் எல்லாம் நுணுக்கிறதுக்கு இடிக்கல் வச்சுருப்பீங்கள்ல, அது வச்சுக்கலாம். அது இல்லாததுனால நான் இந்த மாதிரி ஒரு கல் வச்சுக்கிறேன். இது வந்து நான் இஞ்சி தட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். இதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதையே தட்டுக்கு மேலே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது மேலே வெயிட் இருக்கிறதுனால ப்ரெட்டும் ஸ்டஃபிங்கும் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும், அடுத்து பிரிஞ்சுக்கிட்டு வராது. இதை வந்து நான் டிஃபன் பாக்ஸில் வைக்க போகிறதுனால இதை பேக் பண்ணுறதுக்காக ஆடி யூனிராப்போட பேப்பர் ஃபாயில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பேக் பண்ணி கொடுத்து அனுப்பும்போது குட்டீஸ்க்கு எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி கையிலையும் ஒட்டாது, கீழேயும் சிந்தாது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம எல்லார் வீட்லேயுமே பொதுவாகவே காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுவோம். எல்லா குட்டீஸ்க்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது. இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கிறிஸ்பியாகவே வராது. அப்படியே கிறிஸ்பியாக வந்தாலும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த கொஞ்ச நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கும். பட் டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்ல சாஃப்டாகிடும், கிறிஸ்பினஸ் கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்க லேயரில் பார்த்திங்கன்னா உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சிருக்கும். உள்ளக்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட உப்பு காரம் எதுவுமே ஏறாமல் ரொம்ப சப்புன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இதோட கிறிஸ்பினஸ் கொஞ்சம் கூட குறையாமல் நல்ல மொறுன்னு இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து அதில் மசாலா போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி செய்ய போகிறதில்ல. காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காலிஃப்ளவர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக வினிகரும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது என்ன ஆகும்னா காலிஃப்ளவரில் ஏதாவது புழு பூச்சியெல்லாம் இருந்ததுன்னா அது எல்லாமே வெளியில் வந்துடும். இந்த தண்ணியோட அடியிலேயே ஃபுல்லாக தங்கிரும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம காலிஃப்ளவரை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போது இதில் நீங்கள் மசாலா சேர்த்து ஊற வைக்கும் போது இதில் உப்பு காரம் எல்லாமே நல்லா ஏறும். இதை நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த கிறிஸ்பினஸ் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி நிறைய கிளாஸ் பாட்டில்ஸ் இருக்கும். இது வந்து காஃபி பவுடர் வாங்குறது இல்லை ஜாம் பாட்டில், இந்த மாதிரி பாட்டில் எல்லாம் நம்ம தூக்கி போடாமல் எடுத்து வச்சுருப்போம். நிறைய பேர் வந்து இந்த பாட்டில்ஸை ஊறுகாய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இல்லைனா கருப்பட்டி வெள்ளைப்பாகு இதெல்லாம் காய்ச்சி ஊற்றி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. நம்ம ஊறுகாயெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சில சமயங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஊறுகாய்க்கு மேலே ஒரு மாதிரி வெள்ளையாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாட்டில்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற பொருள் எதுவுமே சீக்கிரமாக கெட்டு போகக்கூடாதுன்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த பாத்திரத்தில் நான் வந்து சுடு தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப கொதிக்கிற தண்ணியெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு நல்ல சூடான தண்ணி. ஊறுகாய் வெள்ளைப்பாகு இந்த மாதிரி நம்ம நிறைய நாளைக்கு யூஸ் பண்ணுற பொருட்களை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாட்டிலை கரெக்டான மெத்தடில் க்ளீன் பண்ணணும். இப்போது இந்த சுடு தண்ணியில் நம்ம வந்து பாட்டிலை போட்டு வச்சிடலாம். உங்களுக்கு பாத்திரம் நல்லாவே பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் பாட்டில் ஃபுல்லாகவே மூழ்க வச்சுக்கலாம். எனக்கு வந்து பத்தலாதனால நான் வந்து திருப்பி விட்டுக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எடுத்து தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு வெயிலில் வச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா காய விட்டுருங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் வெயிலே இல்லை அப்படின்னா இன்னொரு ஐடியா இருக்குது. இந்த பாட்டிலில் தண்ணி எல்லாத்தையும் நல்லா உதறிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அவனில் வச்சுருங்க. இப்போது இந்த பாட்டிலில் நீங்கள் எந்த பொருள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பொருள் எவ்வளோ நாளானாலும் சரி கெட்டே போகாது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். இதில் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் சூடானதும் இதில் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணும்போது இதோட ஃப்ளேவர் எண்ணெயில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஃப்ரை பண்ண வேண்டிய மீன் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது மீனில் பச்சை மிளகாய் கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கியிருக்கும். சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீனுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து காலிஃப்ளவர், சிக்கன் இதெல்லாம் ஃப்ரை பண்ணும்போது கூட இதே மாதிரி செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வந்து போடுவாங்க. குட்டீஸ் மட்டும் இல்லை, பெரியவங்களுமே வந்து போடுறோம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைம்லேயோ இல்லை ஃபெஸ்டிவல் நேரத்துலையோ இதை நம்ம குட்டீஸ்க்கு போட்டு விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த செயினோட மாற்ற இடம் கழுத்தில் பின்னாடி முடி எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்கும். இந்த மாதிரி ஆகும்போது குட்டீஸ்க்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை அடுத்து நம்ம கலட்டும் போது முடி எல்லாமே நல்லா சுற்றிக்கிட்டு கலட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்குது. இந்த மாதிரி சின்ன சைஸ் செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த செயினை குட்டீஸோட கழுத்தில் மாட்டினதுக்கு அப்புறமா செல்லோ டேப் வச்சு லைட்டாக இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது செயினில் வந்து முடி சிக்கிக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த செயின் எங்கேயாவது கலண்டு விழுந்து தொலைஞ்சிருமோ அப்படிங்கிற டென்ஷனும் நமக்கு இருக்காது. வந்து செல்லோ டேப் சுற்றி இருக்கிறதுனால செயின் கலண்டு விழுகிறதுக்கும் சான்ஸ் இல்லை. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொபைல் சார்ஜர் இருக்கும். மொபைல் சார்ஜர்னு மட்டும் கிடையாது, நான் இப்போ சொல்ல போகிற டிப் வந்து டேப், ஹெட்ஃபோன்ஸ் இந்த மாதிரி எல்லா ஒயர்ஸ்க்குமே பொருந்தும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுனால பெரும்பாலும் இந்த இடம் தான் பிஞ்சு போயிருக்கும். ஸோ நம்ம சார்ஜரில் இந்த மாதிரி பிய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி டைப்பில் பேனா இருக்கும். இந்த பேனாக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் ஸ்ப்ரிங்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்மளோட சார்ஜர் பிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம சார்ஜர் புதுசாக இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் எடுத்து நம்ம சார்ஜரில் மாட்டி விட்டுறலாம். பெரும்பாலும் ஃபோன் கனெக்ட் பண்ணுற இடத்துல தான் நமக்கு வந்து பியும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங்கை மாட்டிக்கணும். இந்த ஒயரோட இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளக் பாயிண்டில் மாட்டியிருக்கும். ஸோ அது வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்கிறதுனால இந்த பக்கம் அந்த பக்கம் வளையாது. ஸோ பியறதுக்கு சான்ஸ் இல்லை. மொபைல் கனெக்ட் பண்ணுற இந்த எண்டு தான் நம்ம வந்து அடிக்கடி வளைச்சிட்டே இருப்போம். ஸோ இது வந்து ஈஸியாக பிஞ்சிரும். அதனால இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்ப்ரிங்கு மாட்டிக்கணும். இப்போ ஸ்ப்ரிங் மாட்டினதும் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் நமக்கு வளையவே வளையாது, ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஸோ இனிமேல் வந்து பியறதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த டிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்டெண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இதை வந்து நம்ம என்ன தான் சுற்றி வச்சாலும் சரி மறுபடியும் கலண்டுட்டே தான் வரும். ஒன்றோட ஒன்று பின்னிக்கிட்டு எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த எக்ஸ்டெண்டரை மறுபடியும் பிரிஞ்சிட்டு வராத மாதிரி ஒரு சூப்பரான மெத்தடில் நம்ம மாட்டி வைக்கலாம். எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். எக்ஸ்டெண்டரை இந்த மாதிரி எடுத்துட்டு இடது கையை இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இதை வந்து மேலே இருந்து கீழே சுற்றக்கூடாது, அப்புறம் நமக்கு பிளக்கு கரெக்டாக மாட்ட வராது. ஒயர் எடுத்து இந்த மாதிரி சுற்றிட்டு இந்த பிளக்கை மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருக்க இந்த ஹோலில் மாட்டிருங்க. ப்ளக்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹோலில் மாட்டியிருக்கிறதுனால இந்த சைடும் நமக்கு வந்து ஒயர் பிரிஞ்சு போகாது. அதே மாதிரி இந்த சைடும் ஒயர் பிரியாது, நல்ல டைட்டாக இருக்கும், பிரியாது. இந்த ப்ளக்கை வந்து நீங்கள் செகண்டில் இருக்க ஹோலில் மாட்டினீங்கன்னா முன்னாடி இருக்கிற ஒயர் எல்லாம் பிரிஞ்சிடும். ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டில் இருக்க ஹோலில் மாட்டிக்கங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா எக்ஸ்டெண்டரையுமே சுற்றி வச்சுக்கோங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் இது வந்து பிரிஞ்சு வராது. நம்ம தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.